இந்த நாளிலும் இந்த 81ஆம் சங்கீதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதில் பார்க்கும்போது வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை கடைசி, அதாவது 10ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அடுத்து கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதனால நிரப்புவார்னு சொல்லியிருக்காரு. உச்சிதமான கோதுமையினால், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியா. 2 காரியத்தால திருப்தியா. கோதுமையும் தேனும் கொடுத்து திருப்தியாக்குவாராம். என்ன டிஃப்ரெண்டா இருக்கு. வாயை விரிவாய் திற, முதலாவது நான் நிரப்புவேன். முதல்ல எதனால நிரப்ப போறேன்? இன்னும் நிறைய இருக்கு, அது நிரப்புறதெல்லாம் இருக்கு. அது இல்லாம அதுல ஸ்பெஷலா என்ன செய்வார்? உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தியாக்கும். உலக பிரகாரமா பார்த்தாலும் கோதுமை ரொம்ப ஸ்ட்ரென்த். நிறைய பேர் மைதா மைதா எல்லாம் வெறும் வேஸ்ட் மாவாது. பரோட்டா சாப்பிட்றாங்கல்ல, எல்லாருக்கும் பாதி பேருக்கு ப்ராப்ளம், வயிறு ப்ராப்ளம். அது தொடர்ந்து சாப்பிட்டா கேன்சர் வரும்டா. ஆனா கோதுமை என்னது? உச்சிதமான கோதுமை. நமக்கு இப்ப இங்கெல்லாம் உச்சிதமான கோதுமை கிடைக்காது. நம்ம இடம்லாம் சவுத் சைடெல்லாம் நெல் விளையிற பூமி. கோதுமை வேணா எங்க போகணும்? பஞ்சாபுக்கு போகணும். பஞ்சாப் கோதுமை தான் என்னது? ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. இப்போ உச்சிதமான கோதுமை நமக்கு தேவன் வச்சிருக்காரு. அது இந்த பஞ்சாப் கோதுமை இல்லை, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு கோதுமையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த கோதுமை மாவு உருவாக்கப்படுகிறதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எடுத்த உடனே அதை உருவாக்கிட முடியாது. அதை பிரித்து எடுத்து, அதுக்கப்புறம் அதை அடித்து, போர் அடித்து, அதை தனியா எடுத்து, அப்புறம் அதுல இருக்க அந்த தோலெல்லாம் நீக்கி, அந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீக்கி, அதை பாலிஷ் பண்ணி, எல்லாம் மெஷின் வழியா வந்து நல்லா இடித்து, அதுல இருக்க சல்லடை, அந்த தேவையில்லாத ஜல்லடையில சளித்து, அதுக்கப்புறம் தான் கோதுமை மாவு கிடைக்கும். கோதுமை நான் திருப்தியாக்குகிற அனுபவம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் தேவர் என்ன பண்ணுவாரு? சில நேரம் நம்மை தேவ சமூகத்தை அப்பமாய் மாற்றும்படி நம்ம வாழ்க்கையில சில பாடுகளை அனுப்புவார். சில நேரம் நம்ம நல்லா என்ன பண்ணுவார்? இடின்னு இடிப்பார். 2 பக்கமும் இடி. என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு பக்கம் இடினாலே கஷ்டமா இருக்கு, 2 பக்கமும் இடி. நான் இங்க இருக்கவங்களுக்கு சொல்லல, இதை கேட்கிறவங்களுக்காக சொல்றேன். சிலருக்கு ஒரு பக்கம் அம்மாவால இடி, சிலருக்கு மனைவியால இடி. 2 பக்கமும் இடி வாங்குறாரு. என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா அம்மா சொல்றதை கேட்டா ஒய்ஃப் அடிப்பாங்க, ஒய்ஃப் சொல்றதை கேட்டா அம்மா அடிப்பாங்க. நீ என்னடா நீ அப்படின்வாங்க. 2 பேருக்கும் நடுவில் இருந்து இவர் அடி வாங்குவார். ஐயோ, எதுக்குதான் நான் கல்யாணம் பண்ணணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு நாத்தனார் மாமியார் வச்சிருப்பாரு இடிக்கிறதுக்கு. 2 பக்கமும் இடிப்பாங்க போட்டு. ஐயோ, நான் ஏன்னா இடிக்கப்படுறேன்னு தெரியலையே, என்னால தாங்க முடியல. 2 நேரம் சிலர் அப்படிதான் புலம்புவாங்க. எல்லாம் அந்த வழியா வந்தவங்க தானே. 2 பக்கமும் இடி. பிள்ளைகளுக்கு சிலர் டீச்சர்ட்டையும் இடி, அம்மா அப்பா கிட்டையும் இடி போட்டு இடி 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 இடிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எல்லா பக்கமும் இடித்து நொறுக்கி அதை மாவாக்கி. கோதுமை மாவு பார்க்க நல்லா கோல்டன் கலர்ல இருக்கும். மாவும் கோல்டன் கலர்ல இருக்குமா? மாவு எப்படி இருக்கும்? வெளவெளேர்னு இருக்கும். அதோட கலரே மாறி போயிடும். அது தன்மையை இழந்து, தன்னுடைய சுபாவத்தை இழந்து. இன்னைக்கு தேவன் விரும்புறதெல்லாம் அதான். நான் எப்படி தெரியுமா? பயங்கரமான ஆளு, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என் படிப்பு என்ன, இந்த தன்மை இழந்துரும். தேவ சமூகத்துக்கு வரும்போது நான் யாருங்கிறதெல்லாம் மறந்துடும். தன் தன்மையை இழந்து, தன்னுடைய சிறப்பை இழந்து, தன்னுடைய மேன்மையை விட்டு நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் இடிப்பார், இடிச்சுக்கிட்டே இருப்பார். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த தேவன் என்ன செய்வார்? இடிக்கிறத நிறுத்துவார். அப்படியே விட்டுற மாட்டார். கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுப்பார். நல்ல வெயிலில் காய போட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்து திரும்ப
அது மாவாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை திரும்பவும் எண்ணெய் ஊற்றி நல்லா இடிச்சு இடிச்சு அதான் சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி எப்போ சாஃப்டா இருக்கும்? இடி இடுன்னு இடிச்சு செய்யற சப்பாத்தி தான் சாஃப்டா இருக்கும். என்னதான் இன்னைக்கு டஃப்ல உண்டு பண்றதுக்குன்னு பெரிய பெரிய மெஷின்ஸ் வந்தாலும் கையில பிசைஞ்சு சாப்பிட்ற சப்பாத்திக்கு ஈடா இருக்காது. அதுவும் சாஃப்டா இருக்கும். அப்ப நல்ல சாஃப்ட் ஆக்கி ஆக்கி இது வரைக்கும் கடினமா இருந்தது. இது வரைக்கும் அப்படின்னா முள்ளு குத்தும். ஆயினா போதும், இது டபுள் ஆகி சொல்லும். என்ன அப்படின்னா என்ன இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போதே அப்படிதான், என்ன 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 வேணும், அடுத்த ஆளு அமைதியாயிடணும். கர்த்தர் பேசும்போதே உடனே எதிர்ப்பு. அப்படி இருந்த ஆளை இப்ப என்னன்னு கேட்டா கூட அமைதியா இருக்கும். என்னதான் திட்டிட்டு போனாலும் வாய்ப்பா இருக்காது. காரணம் என்ன? தேவன் இடித்து நொறுக்கி அவருக்கு லக்காக்கினபடினாலே நான் அல்லங்கிற அந்த சுபாவம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சுபாவம் நமக்குள் வருகிற அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப கோதுமையா மாற்றி அதை மாவாக்கி அப்புறம் அது சமூகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு போகும். அது வரைக்கும் போக முடியாது. ரெண்டாவது, கண்மலையின் தேன். இந்த தேன் எங்கேயும் கிடைக்காது. இப்போ பாட்டிலில் வரதுல டூப்ளிகேட். இந்த மலை தேன்னு சொன்னா நம்பாதீங்க. மலை தேன் வாங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போகும். அங்கே ரியலாக அப்படியே மலையில் அந்த இதில் மரத்தில் தொங்கும், அவங்க எடுத்து. ஆனால் அது அவ்வளோ சுத்தமாக இருக்கு. அதில் எல்லா ஈக்களும் இருக்கும் உள்ள. அதை செத்து போய் உள்ளே கிடக்கும். நம்ம அதை பார்த்தோன்னே ஐயோ எனக்கு வராது. ஆனால் அதுதான் ஸ்ட்ரென்த். இந்த கண்மலையின் தேன், அதனால நம்ம என்ன செய்வார், உலக பிரகாரமாகவே நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நல்ல உணவு பழக்கத்தை சொல்லிக் கொடுத்தார். தேன் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வராதாம். தேன் சாப்பிட்றவங்களுக்கு கோல்டு பிடிக்காதாம். ஏன்னா அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உள்ள இருந்து என்ன பண்ணுமா, அந்த தேன் சாப்பிட்ற ஆளுக்கு வேண்டிய நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அவ்வளோ அதுக்கு மகிமை. தேவன் கொடுத்த உணவெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களையே இப்போ பார்த்தீங்கன்னா கூட எப்படி இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம லேடிஸ்லாம் எல்லாம் கொள்ளும். யாரும் இங்கே ஹைட்டுன்னு சொல்லிக்க முடியாது. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வாட்டா சாட்டமாக, இங்கே இருக்க ஜென்ஸோட அவங்கெல்லாம் ஹைட்டாக இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களோட நல்ல பலசாலிகளாக இருப்பார்கள். காரணம் அவங்களுடைய உணவு பழக்கம். கர்த்தர் என்ன செய்கிறார், உணவிலும் நம்ம சாப்பிட்றதுல கூட ஒரு பழக்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவன் என்ன செய்யறார், நம்ம பழக்க வைக்கிற தேவன். கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்கி நம்ம நடந்தப்போ அதுல வாயை விரிவா திறக்கணும், அப்பதான் சாப்பிட முடியும். சில பிள்ளைங்க சாப்பாடு ஊட்டும் போது வாய் முடிக்கும், உள்ளே போகாது. அம்மா ஊட்டி ஊட்டி பார்த்து பாதியை கீழே தூக்கும். காரணம் என்ன, அந்த பிள்ளைக்கு சாப்பிட இஷ்டம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல வாய் விரிவாய் திறந்து சாப்பிடுகிற பிள்ளைகள் தேவ வசனத்தை, இந்த கோதுமை அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்துல தேவ வசனம். தேவ வசனத்தை நல்லா சாப்பிட்றவங்க ஆணு திறந்தோன்னு என்ன கொடுப்பாரு ஆண்டவர், வாயை விரிவா திறந்த தெரியும். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய்த்திரு, நான் என்னுடைய வார்த்தைகளால் உன்னை தருகிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய வார்த்தைகளால் வாயை, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தினால் உன்னை மறைக்கிறேன். அவரோட வார்த்தையை நமக்கு அருளுவார், கரத்தினால் மறைத்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அப்ப என்ன செய்யணும், வசனத்திலே பழக்குவிக்கப்படுகிற ஆட்களாய் நம்ம மாற வேண்டும். வசனத்தை நம்ம எப்பெல்லாம் கை கொள்றோமோ பழக்குவிக்கப்படுகிற. நீங்க கேட்டோம், அதுல படிச்சோம், அந்நிய தேவர்கள் உனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேணான்ற. அதெல்லாம் பொய் தெய்வங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லு, அதை வணங்காத, அதை நமஸ்கரிக்காத, அது கடவுள் அல்லன்னு சொல்ற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை புரிந்து கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு திரும்ப விக்கிரக ஆராதனைக்கு நாம ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க கூடாது. இருதயத்துல இயேசுவை நம்பிட்டு விசுவாசிட்டு நம்ம திரும்ப ஒரு பக்கம் கூட அந்த சைடை திரும்ப கூடாது. அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த சட்டத்தின்படி நாம் நடக்கிறவர்கள் பாக்கியவான். இப்ப என்ன செய்யணும், இந்த வேதத்துல இந்த நாள் வாயை விரிவாக இருக்கும். தேவன் அந்த நல்ல உணவு தான் நம்மை நிரப்புவார்.
நல்ல சாப்பாடு கொடுப்பார். இந்த மாதம் ஃபுல்லாக ஹெல்த்தியான சாப்பாடு கொடுப்பார். ரொம்ப பிரியாணி கொடுக்கலனாலும் நமக்கு எது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமோ, ஒருவேளை இன்னைக்கு நீ பழைய சாதம் சாப்பிட்டா தான் உனக்கு ஆரோக்கியம்னா பழைய சாதம் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்க பிரியாணி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருப்போம்னா பிரியாணியும் கொடுப்பேன். என்ன வேணுமோ, எப்ப வேணுமோ, எதை கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுப்பேன். அப்ப என்ன செய்யணும்? வாயை விரிவா திறக்கும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து வாயை விரிவாய் திறக்கும் போது நமக்கு ஏற்ற உணவை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தையினால் நிரப்புகிறார். அவருடைய வார்த்தையினால், தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நம்ம வாயை நிரப்புவார். நம்ம பேசும்போதே தீர்க்க தரிசனமா மாறிடும். நம்ம சொல்லும் போதே தேவன் அதை அங்கீகரிப்பார். தேவன் கிரியை செய்வார். நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே நடக்கும். என்ன பண்ண? வாயை விரிவாய் திறக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வாயை விரிவாய் திறந்து பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை பேச வேண்டும். ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷையோடு பேச வேண்டும். இந்த 3 காரியத்தையும் அவர் நிரப்பிட்டார்னா போதும். ஏன்னா இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. எல்லா வீட்லையும் எல்லா குடும்பத்திலையும் நல்லா இருக்கவங்க கூட பிரிஞ்சு போறதுக்கு ஒரே காரணம் என்ன? வாய் தான். சும்மா இருக்காது வாய். எதையாவது சொல்லி குழப்பம் பண்ணி, எதையாவது சொல்லி வீட்டுல சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை வந்துடும். சும்மா தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணம், ரீசனே இருக்காது. பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படா இவங்க வாயை திறப்பாங்க? வாயை உடனே என்ன கேட்டேன்? ஒரு புடவை கேட்டேன், வாங்கி கொடுக்குங்க. உடனே இவர், உனக்குலாம் ஒரு புடவை கேடா, உனக்குலாம் இதெல்லாம் வாங்கி தரணுமா? நீ என்ன பெருசா வீட்டுல வேலை செஞ்சுட்டு, உனக்கு நான் செய்யாத வேலையா? கல்யாணம் கட்டிட்டு வந்ததுலேருந்து அதான பண்ணேன், இதான பண்ணேன். ஒன்று நான் எங்க அம்மா வீட்டுல அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இவர் நான் மட்டும் என்ன, உனக்கு என்னென்ன செஞ்சேன், உனக்கு செஞ்சுதான் நான் கஷ்டப்படுறேன். இப்படியே 2 பேருக்கும் வாய் ஆரம்பிச்சு கடைசியில வாய் வார்த்தைகள் தான் பிரிவினை உண்டாக்கும். சொல்லுவாங்க, பிரிவினை எப்போ வருமா? நிறைய பேசினா வந்துடும். நல்ல ஃப்ரெண்டு கூட பழகிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எதையாவது வாய் திறந்து தப்பானதை நம்ம நினைக்கிறது உண்மையா சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நினைக்கிறதும் சொல்ல மாட்டாங்க, உள்ள ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சிலருக்குலாம் அப்படி இருக்காது. நினைச்ச சொல்லி இதெல்லாம் செய்யாத அப்படின்றோம். உடனே பிரிவினை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாயை நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக நேரங்கள்ல பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கி எதை பேசணுமோ அதை பேச எனக்கு ஞானத்தார். எப்படி பேசணுமோ, ஒருவேளை கணவர் புடவை வாங்கி தரணும்னா என்ன பண்ணுங்க? எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிச்சு, நீ வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், காசு இருக்கா பார்த்துக்கோங்க. அவர் என்ன பண்ணுவாரு? வைஃப் கேட்டாங்க, இருக்கோ இல்லையா வாங்கிடுவாங்க. கணவர் என்ன பண்ணும்? என்கிட்ட இவ்வளவுதாம்மா இருக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமா அப்படின்னா அங்க பிரச்சனை போயிடும். 2 பேருக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா, நம்ம குடும்பம் இவ்வளவுதான் இருக்கு, வாங்க 2 பேரும் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு முடிஞ்சு போயிடும். ஆனா நீயா நானா அங்கதான் பிரச்சனை. இப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற வார்த்தையிலே கிருபை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம வாயை என்ன பேசணுமா? முதல்ல வசனத்தை பேசணும். 2வது நம்முடைய வாய் என்ன பேசணும்? கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும். பேசும்போதே தப்பா பேசக்கூடாது. இப்ப கூட அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை திரும்பவும் சொல்றேன், பிள்ளைகளை சாபம் விட்டு பேசவே பேசாது. பெற்றோர் பேசவே பேசாது. அந்த பிள்ளைங்க தப்பு தான் பண்ணுது, அந்த பிள்ளைங்க செய்யறது தப்பு தான், நான் செய்ய முடியாது, அதே முரட்டுத்தனம் பண்ணுது, செல்ல வைக்க மாட்டேன்னு முரட்டுத்தனம் பண்ணது உண்மைதான். ஆனா என்ன செய்யக்கூடாது? நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, இப்படியே பண்ணி 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 இன்னும் கஷ்டப்பட போற பார், அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்முடைய வார்த்தையை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். பிசாசும் பார்த்துக்கிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. நம்ம என்ன, ஏன்னா இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும். அப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற சாட்சி, எங்க அப்பா எப்பயும் நல்லதே தான் பேசுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களை சாபம் விட்டு பேசுனதே இல்லை, அடிச்சது கிடையாது. அவங்க லைஃபே பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தாங்க. அப்ப எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டுல வேலையை செய்ய மாட்டேங்கிறா அப்படி ஏதாவது என்னை பத்தி குறை சொன்னாங்கன்னா, விடுதா, அவ கல்யாணம் ஆன அப்புறம் அவரு எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் ஆள் வச்சு பார்த்துக்குவாரு, அவரே ஹெல்ப் பண்ணுவாரு. வர்ற மாப்பிள்ளை எல்லாம் எப்போ நான் 1வது 2வது படிக்கும்போது மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்குவாருன்னு சொன்ன வார்த்தை இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கு? நடந்து கொண்டிருக்கு. அது அவங்களும் பார்த்தாங்க.
அப்ப நம்ம வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? நன்மையை பேசக்கூடியதா இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மையே பேசுங்க. நல்லா இருப்பீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. ஐயோ கேன்சரா, எப்போ வந்துச்சு, ஐயோ இனிமே அவ்வளவுதான், நீங்க எத்தனை மாசமோ தெரியலங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போதே போய் சேர்ந்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இவங்களே போய் பரியல் கிரவுண்ட்ல போய் அழுதுட்டு வந்துடுவாங்க. ஐயோ நேற்று தான் சொல்றேன், ஹார்ட் அட்டாக் அந்த பேஷண்ட்டையே சொல்லி பயமுறுத்தி, ஹார்ட் அட்டாக் வந்தா என்னெல்லாம் பண்ணோம் எல்லாம் சொல்லி அவர் அப்படியே அதை யோசிச்சு அன்னைக்கு நைட்டே அவுட்டு. அடுத்த நாள் இவங்க போய் ஐயோ நான் நேற்றுக்கு தானே பேசுகிறேன் அழுதுட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. நாம் அதற்கு அழைக்கப்பட்டது. நம்ம பேசுறது ஹார்ட் அட்டாக். நம்மளை உண்டாக்கின தேவன் பெரியவர். இந்த வியாதியா நம்ம உண்டாக்கின தேவன் பெரியவர். அவர் அற்புதம் செய்வார். தைரியமா இருங்க. கேன்சர் ஒன்றும் பண்ணாது. தேவன் அனுமதித்தால் ஒழிய கேன்சர் ஒன்றும் பண்ணாது. நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்தி பேசுங்க. அன்பினாலே நிரம்பி பேசுங்க. பேசுற யார்கிட்ட பேசினாலும் அன்பின் ஆவியை நிரப்பி பேசுங்கள். அப்ப என்ன ஆகும்? நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனோட சமூகத்துல பிரீதியாயிருக்கும் என்று 19ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். கடைசி பகுதியில வாசிக்கிறோம். நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்துல பிரீதியாயிருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும். என் மகள், என் மகன் அசுத்தமானதை பேச மாட்டாங்க, தேவையில்லாத பேச மாட்டாங்க, சாபமானதை பேச மாட்டாங்க, நன்மை கொடுக்காத பேச மாட்டாங்க. எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க? உற்சாகப்படுத்தி பேசுவாங்க. உற்சாகப்படுத்தி பாருங்களேன், தானா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக ஒரு நம்பிக்கை கொடுத்து. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, இந்த டிவி மெசேஜில் இதில் பார்க்குறாங்க, பார்த்து ஃபோன். நேற்று கூட ஒரு சிஸ்டர், யார் பண்ணிக்கலான்னு சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ண. வீட்டுக்காரர் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, யாருமே இல்லை, எதுக்கு இருக்கணும்னு இருக்கு. அப்பப்போ எனக்கு தோணுது, நீங்கள் பேசுகிற மெசேஜ் கேட்டேன், எனக்காக ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், நீங்கள் போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் போனீங்கன்னா எங்கே போவீங்கன்னு தெரியுமா? சூசைட் பண்ணிட்டு மறிச்சிங்கன்னா உங்கள் ஆத்மா நேரம் பாதாளத்துக்கு, நரகத்துக்கு போயிடும். இன்னைக்கு நீங்கள் பட்ட பாடுகளை விட மறிச்சதுக்கு அப்புறம் படுற பாடு பிசாசுகிட்ட போய் அதிகமாக இருக்கும். அதனால் அதை மாத்திரம் செய்யாதீங்க. எப்பயும் தேவன் கேட்டு இருந்து ஜெபம் பண்ணுங்க. மாற முடியாத கணவரை மாற்றுவார், மாற்ற முடியாத பிள்ளை மாற்றப்படும். நீங்கள் மாத்திரம் நான் தற்கொலை பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை உபயோகமே படுத்தாதீங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை. அதை செஞ்சதெல்லாம் யார் வேதத்தில் வாசிக்கிறோம்? தேவனுக்கு துரோகம் பண்ணினவங்க தான் அதை செஞ்சோம். அகிதோப்பேல், யூதாஸ் காரியோத்து, இவங்க தான் நாண்டு கொண்டு செத்து. மற்றவங்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் அதில் பார்க்க முடியாது வேதத்தில். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? பேசுகிற வார்த்தை அவங்கள அந்த மரணத்திலிருந்து பிடித்து தூக்கி எடுக்க வேண்டும். தேவனால கூடாதவைகள் ஒன்றும். எனது இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் வாயை நான் விரிவா திறக்க போறேன், அதை நீ நல்ல வார்த்தைகளால நிரப்புங்க, கிருபை பொருந்தின வார்த்தைகளால நிரப்புங்கப்பா. என்னோட வாயில எப்போதும் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நான் பேச எனக்கு உதவி செய்யுங்க. சூழலில் மத்தியில ஆலோசனை கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாயை நிரப்புவார். நம்ம கிட்ட வந்து சிலர் கேட்பாங்க ஆலோசனை, வேலைக்கு இந்த வேலைக்கு போலாமா, அதுக்கு போலாமா, இதுக்கு கேட்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? நல்ல கிருபை உள்ள வார்த்தைகளை சொல்லித்தரணும். அதை எப்படி சொல்லித்தரணும்? ஆவியானவர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுப்போம். இப்ப இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதனால நம்ம வாயை காத்துக்கொள்வோம். நம்முடைய வாயினால் வருகிற பாவங்களை நம்ம நம்மை விட்டு நீக்கி போடும். ஏன்னா இருதயத்தையும் பரிசுத்தமா இருந்தா நம்ம வார்த்தைகளும் பரிசுத்தமா இருக்கும். இருதயத்தின் நிறைவு, அதனால இருதயத்தை காத்துக்கொள்வோம். எல்லா காவலும் ஒரு இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோட இருதயம் காக்கப்பட்ட அடுத்து என்ன வரும்? நம்ம வார்த்தையே ஜீவ ஊற்றா இருக்கும். கசப்பான தண்ணி வராது, கசப்பான ஊற்று வராது. அதனால இந்த நாளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாள்ல நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாயை நிரப்புவார்.